வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டியில் பேசிக்காக சமச்சீர் புக்கில் ஒரு 16 லெசன் சொல்லியிருந்தேன். அதில் 6th புக்லையும் 10th புக்லையும் 2 லெசன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டியில் அது மொத்த கான்ஸ்டியூஷனுமே கவர் பண்ணோம். அந்த ஒரே பாடத்தில் இருந்து மட்டும் இது வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் 50 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 50 கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 by 1 அந்த லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் டிஎன் சேஷன், அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷனா என்னன்னே தெரியும். ஸோ டிஎன் சேஷன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, அதே மாதிரி எலெக்ஷன் டேட் பார்த்தோம்னா ஏப்ரல் 23. இந்த ஏப்ரல் 23 தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்டது. 1639 சென்னையை விலைக்கு வாங்குறார் பிரான்சிஸ் டே. 1640 கட்ட தொடங்குறாங்க. 44 கட்டி முடிக்கும் போது ஏப்ரல் 23 அன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் தினம். அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருடைய தினம் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஏப்ரல் 23 தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து யார் ஆள போறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த தேர்தல் நடக்கக்கூடிய தினமா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் போயிடுவோம். முதல் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட். அதாவது ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று வச்சு ஒரு கண்ட்ரி ரூல் பண்ணுவோம். மன்னராட்சி காலத்தில் டாக்குமெண்ட்லாம் கிடையாது. நம்ம பாகுபலியில் பார்க்குற மாதிரி அதுவே என் கட்டளை சாசனம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. பிரிட்டன் பார்த்தோம்னா பார்லிமெண்ட் இருந்திருக்கு. ஆனால் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று கிடையாது. அங்கே இருக்கிற சாதாரண சட்டமே அரசியலமைப்பு சட்டம் மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வச்சு ரூல் பண்ணலாம். அதுவும் ஒரு அரசுனா 3 அங்கங்கள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அதை முதல்ல சொன்னவர் மாண்டஸ்கியூ, த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ். அதை பேஸ் பண்ணி உலகத்தினுடைய முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்கா. ஸோ அப்போ இந்த அரசியலமைப்புங்கிற கருத்தாக்கம் முதல் பாடத்தில் முதல் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அமெரிக்கா யூஎஸ்ஏலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமான ஒன்று. அடுத்து அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. முதல் கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் 9. அதுக்கு பார்த்தோம்னா இது யூபிஎஸ்சிலையுமே 2024 கேட்டிருக்காங்க. தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பிரெஞ்சு மெத்தடு. இருக்கிறதுல யார் ஓல்டு பாடியோ அவரை நம்ம தலைவராக்கிடலாம். மிக மூத்த உறுப்பினரை தலைவராக்கிறது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஆக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் 2 நாள் கழிச்சு டிசம்பர் 13 பார்த்தோம்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபை, அரசியலமைப்பு இதெல்லாம் எதுக்காக, நோக்கம் என்ன, குறிக்கோள் தீர்மானம் அல்லது நோக்க தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது ப்ரொபோஸ் பண்றாரு. அது அடுத்த வருஷம் 1 மாசம் கழிச்சு 1947 ஜனவரி 22 பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுதான் முகப்புரையாக வெளிவருகிறது, பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாம்பிள் வச்சிருந்த நாடும் அமெரிக்கா தான். முதல்ல பிரியாம்பிளை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னா அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம். ஆனா பிரியாம்பிளுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதை பிரெஞ்சு புரட்சியில நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அது ஒரு கேள்வியை தனியாக கேட்டிருந்தாங்க. லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல பிரியாம்பிள்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 நாடு இருக்கு. அமெரிக்காவை பார்த்து மாடல் எடுத்திருக்கோம். உள்ள இருக்கிற வார்த்தைகள் ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம், பிரெஞ்சுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. பேசிக்கான ஒரு கேள்வி. இந்தியா சுதந்திரம் வாங்கினது 1947 ஆகஸ்ட் 15. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம்முடைய அரசியல் நிர்ணய சபைக்கு அவரு மகாராஷ்டிரா சேர்ந்தவர். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்த்தோம்னா பெங்கால் ப்ராவின்ஸ்ல இருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் மாதம் 29 1947 நம்ம சுதந்திரம் வாங்குறது 15 29 டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க. 7 பேர் கொண்ட குழு. அதுக்கான சேர்மன் பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அரசியலமைப்பினுடைய தந்தை, சிற்பி, அதாவது ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது மாதிரிலாம் கேட்டோம்னா அவர் தான் நம்ம சொல்லணும். ஸோ இது மாதிரி அட்வைசர் ஒருத்தர் இருப்பார், லீகல் அட்வைசர். யாருன்னு பார்த்தோம்னா BN ராவ் அப்படிங்கிறவர் அட்வைசர். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன், எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேதி பார்த்தோம்னா நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு ஒன்று கேட்பான். அது நமக்கு பிரியாம்பிள்குள்ளே இருக்குது. டூ ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப். இந்த அரசியலமைப்பை இயற்றி எங்களுக்கு நாங்களே கொடுத்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்திய மக்களாக நாங்கள் ஆரம்பிக்கும். எந்த தேதியில் நாங்கள் கொடுத்துக்கிறோம்? அரசியலமைப்பு யாருப்பா கொடுத்தா? மேலேருந்து கடவுள் எழுதி போட்டு விட்டாரா? இல்லை, நம்ம மக்கள், இந்திய மக்களாகிய நாமே நமக்காக உருவாக்கி கொண்டது. அப்போ அந்த பிரியாம்பிள்லேயே அந்த தேதி போட்டிருக்காங்க. அதே அரசியல் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் ஜனவரி 26 1950. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 394. இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரு ஆர்டிகல் அது ஒன்று. ஏன்னா அந்த அரசியலமைப்புக்கு இந்திய அரசியலமைப்புன்னு பேர் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த பேர் எங்க இருக்கு? ஆர்டிகல் 393. 394 பார்த்தோம்னா நமக்கு அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத அதில் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அசசன் ரீசனில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். இதுவும் 10th புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம்னா போட்டிருக்கிறாங்க.
அதாவது சாலியன் ஃபீச்சர், சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து பார்த்தோம்னா உலகத்திலேயே மிக நீளமானது எழுதப்பட்டது. அது இங்க கொடுக்கல, நீளமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பார்த்து எடுத்துக்கிட்டோம், ஆனால் அமெரிக்காவோட நம்ம நீளமாக இருக்கிறோம். எதனால? 60க்கும் மேற்பட்ட 60 நாடுகள் வந்து எடுத்துருக்கிறோம். இன்னொன்னு, இந்தியா ரொம்ப வருஷமா பிரிட்டிஷ்காரோட கம்பெனி கிட்டையும் டைரக்டா பிரிட்டிஷ்காரன் அடிமையா இருந்திருக்கிறோம். அப்ப நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும்ல, மக்களுடைய எழுத்தறிவு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இந்தியாவை ரூல் பண்றதுக்கு எல்லாத்தையுமே தெளிவா எழுதணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அது லென்த்தா வந்து போயிடுச்சு. ரீசன் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. எஸ், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ். இப்போ பார்ட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு 25 பார்ட்ஸ் வந்து போயிடுச்சு. ஆர்டிகல் 395க்கு மேல போயிடுச்சான்னு கேட்டா அது அப்படியே தான் இருக்குது. 396 97 போகல. இடையில அங்கங்க தேவைப்படும் போது அமெண்ட்மெண்ட்டை போட்டு ஏபிசிடின்னு கேபிட்டல் லெட்டர்ல அடிச்சு விட்டோம். ஆர்டிகல் 243 பார்த்தோம்னா லென்த்தஸ்ட் ஆர்டிகல் இன் அவர் கான்ஸ்டியூஷன். 243 ஏபிசிடி அப்படி இசட் வரைக்கும் போகும். அப்படியே இசட் ஏ இசட் பி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லென்த்தஸ்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி தான் அது வந்து 450க்கு மேல வளர்ந்துருச்சு. அட்டவணைகள் பார்த்தோம்னா அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியல் நடைமுறைக்கு வரும்பொழுது 8 இருந்தது. இப்போ 12 அட்டவணைகள் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறதா ஆன்சர். அடுத்து திரும்பவும் கூற்று காரணம். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரையும் அழைக்கப்படுகிறது. எஸ், ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புக்குக்கு முன்னுரை இருக்கும். அரசியலமைப்புக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுரை அப்படிங்கிறதா முகப்புரை அப்படிங்கிறோம். பிரியாம்பிள், எசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அது K.M. முன்ஷி சொல்லுவார். ஜாதகம் நம்ம கூட அந்த உன்னை நெந்து படத்துல பார்ப்போம். இந்த ஜாதகக்கார் வந்து 50 வயசுக்கு மேல ஜனாதிபதி ஆவாரு. அதே மாதிரி ஒரு கட்டத்தை பார்த்தாவே நம்ம வந்து எல்லாம் சொல்றோம்ல ஜாதகத்துல, அதே மாதிரி தான் பிரியாம்பிளை பார்த்தாவே ஒட்டுமொத்த அரசியலமைப்பு நம்ம சொல்ல முடியும். இது அவங்களுக்கு பிறந்தா K.M. முன்ஷி மாதிரி ஆட்கள் சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி இல்லை. வெறும் பிரியாம்பிள் மட்டும் படிச்சுட்டு போக முடியுமா? பிரியாம்பிள் மட்டும் படிச்சோம்னா மொத்த கான்ஸ்டியூஷன் படிச்ச மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வரியா படிக்கணும். டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாவே தியாகிகள் தானே, நம்ம படிச்சுதான் ஆகணும். ஸோ பிரியாம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா முன்னுரை அப்படிங்கிறதா வந்து முகப்புரையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. கரெக்ட். அது அந்த பிரியாம்பிளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம அல்லது சமத்துவ சமயச்சார்பற்ற அல்லது மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. முதல்ல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லி நேரு போட்டு கொடுத்த போது அதுல இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு எஸ்டிஆர் தான் இருந்தது. அப்புறம் தன் அப்பா மீது கொண்ட பற்றுனால அம்மா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, அந்த நமக்கு வந்து சோசியலிசம் அப்படிங்கிறது நேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஃபேபியன் சோசியலிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வார்த்தையையும் மதச்சார்பின்மை செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையும் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணாங்க 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல. ஸோ இப்போ பிரியாம்பிள்ல வந்து பார்த்தோம்னா இந்த 5 வேர்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரெண்டுமே கரெக்ட், சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த 2 வார்த்தை சொன்னல, 2 வார்த்தையோட சேர்த்து 3வது ஒரு வார்த்தை இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. ஒற்றுமை அப்படின்னம்னா யுனைட்டி அப்படிமா. இந்த யுனைட்டி, ஸ்டாட்யூ ஆஃப் யுனைட்டி அப்படிங்கிறது யாருக்கு வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கோங்கிறது கமெண்ட்ல போடுங்க. சரியா? இங்க வந்து இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை, அதுல நமக்கு வந்து அந்த 5 வார்த்தையில சோசியலிஸ்ட் செக்யூலர். இதுல சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தோம்னா குறிப்பா இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தான் போராடினாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இப்ப காங்கிரஸுடைய நோக்கம் பாருங்க, சுதேசி அப்படிங்கிற போராட்டம் 1905ல, அதுல முழு சுதந்திரம் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கம் திலகர் அன்னிபெசன்ட் தனித்தனியா பண்றாங்க. மதுரையில ஜோசப் வந்து பண்றாரு, ஜார்ஜ் ஜோசப் பண்றாரு. அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல நம்முடைய லாலா லஜபதி ராய் பண்றாரு. இதுக்கப்புறமா மகாத்மா காந்தி நான் கோஆபரேஷன்ல ஸ்வராஜ் வித் இன் தி இயர் அப்படிங்கிறாரு. பட் அப்பயும் வாங்கி கொடுக்கல. அப்போ ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தோம்னா நான் கோஆபரேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ முழுமையான சுதந்திரத்துக்கு வரல. அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் 27ல போடுறான். 28ல டொமினியன் வேணும்னு சொல்லி கேட்கறோம். அதுலயும் வந்து பார்த்தோம்னா நேருவுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் அதுல விருப்பம் இல்லை. டாடிகிட்ட போய் என்ன டாடி இப்போ வந்து நம்ம டொமினியனா கேட்கறது முழு சுதந்திரம் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. பஞ்சாயத்து காந்தி கிட்ட போகுது. அவர் சொல்றாரு 1 வருஷம் டைம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. 1 வருஷம் டைம் கொடுத்தா என் பண்ணாதனால 1929ல தான் பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு கேட்கறோம் நம்ம. அது மட்டும் இல்லாம ஒருவேளை கொடுக்கலன்னு என்ன பண்றது? அப்போ காந்தி பேரை சொல்லி என் பேரை சொல்லி மிரட்டுறா, காந்திகிட்ட சொல்லி போராட்டம் லான்ச் பண்ணிடுவேன்னு. அப்போ மகாத்மா காந்தி பண்ணதான் உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம் 1930ல. ஸோ அப்போ 29ல இவங்க வச்சது என்னன்னா முழு சுதந்திரம் அப்படிங்கிறது. அந்த முழு சுதந்திரம் 29ல கேட்கறோம், 47ல கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட நோக்கம் என்ன? அப்போ அந்த நோக்கம் என்னன்னு வரும்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955ல UN தோபரின் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு. அந்த மாநாட்டில் காங்கிரஸினுடைய நோக்கம் என்னன்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, சமதர்ம சமுதாயத்தை அமைப்பது அப்படிங்கிறாங்க. ராஜாஜியை சிஎம் இருந்து தூக்கியிருக்காங்க குலக்கல்வி திட்டத்துக்கு அப்புறமா. அப்போ அவர் சொல்றாரு, எப்பா என்னப்பா சோசியலிசம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் தனியா வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் 57ல காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ்லேயே தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவர். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய நோக்கமா 55ல வருது.
அதை எடுத்துக்கொண்டு போய் கான்ஸ்டியூஷன்ல இந்திரா காந்தி அம்மா 76ல பிளேஸ் பண்றாங்க சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது. செக்யூலர்னா சமயச்சார்பின்மை, ஒரு அரசுக்கு எந்த மதமும் கிடையாது. இந்தியாவில் இருக்க நம்ம யாரோ எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், இல்ல எந்த மதத்தையுமே பின்பற்றாம ஏத்திஸ்டாவே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு செக்யூலரிசம் வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவுடைய முழுமையான இறையாண்மை அதிகாரம், அதாவது சோர்ஸ் ஆஃப் த பவர், பிரியாம்பிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் டே உள்ள இருக்கு, என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க நவம்பர் 26 1949 உள்ள இருக்கு, அது சொல்லுது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்குதுல. அப்ப அப்படி ஆரம்பிக்கும் போது இந்திய மக்கள் கிட்ட தான் இறையாண்மை இருக்கு, சோர்ஸ் ஆஃப் த பவர். ஏன்னா இந்த இறையாண்மைன்னு ஒரு வார்த்தை என்னன்னா, தனக்கே உரிய அதிகாரம், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நான் எடுக்கிற முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தோம்னா பார்லிமெண்ட் இறையாண்மை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே பார்லிமெண்ட் ஒரு சட்டம் எல்லாரும் தலைகளா தான் நடக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா ஃபாலோ பண்ண முடியுமா? உடனே சுப்ரீம் கோர்ட் போவோம்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு கவுண்டர் பண்றதுக்காக பார்லிமெண்ட்ல ஆக்ட் கொண்டு வருவோம். அப்ப இங்க பார்லிமெண்ட்டையும் கோர்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப யாருக்கிட்டையுமே அதிகாரத்தை வந்து மூணா பிரிச்சு நம்ம கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம். இவர் தப்பு பண்ணா இவர் கேட்பாரு, இவர் தப்பு பண்ணா இவர் கேட்பாரு, அந்த மாதிரி ஒரு இது நம்ம வந்து போட்டு விட்டுருக்கிறோம். ஆனா இதே அமெரிக்காவில் கோர்ட்டுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு. இங்கிலாந்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கு. இந்தியாவில் ரெண்டையும் சேர்ந்த சிந்தசிஸ். அப்ப இங்க இறையாண்மை யார்கிட்ட தான்ப்பா இருக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட தாங்க அதிகாரம் இருக்கு. அப்படி மக்கள் என்ன பண்றாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறாங்கல்ல, அப்போ அதுதான் வந்து பார்த்தோம்னா இறையாண்மையை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் தான் ஆட்சியாளர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்தியன் பீப்புள் அவங்கள்ட்ட தான் இறையாண்மை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா மறைமுகமா தானே நம்ம செயல்படுத்துறோம். மக்கள் கையில அவ்வளவு அதிகாரம் இருக்கா? இல்ல, இது மறைமுக மக்களாட்சி. அதனால எனக்கு பதிலா என்னுடைய எம்எல்ஏ, எனக்கு பதிலா என்னோட எம்பின்னு சொல்லி நம்ம அதிகாரத்தை எனக்காக நீங்க பயன்படுத்துங்க. எப்படி இந்த கிளாஸ் லீடர் வந்து சொல்லிடுவோம்ல, மொத்த கிளாஸும் போய் பிரின்சிபல்கிட்ட பேச போனோம்னா லீடர் மட்டும் வெளியே வா, இந்த 2 பேர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மறைமுக மக்களாட்சி நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இது 10th புக்ல அப்படியே போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 1789 1789 வந்து பிரெஞ்சு புரட்சி எப்ப சொல்லப்பட்டது. இப்ப கூட இந்தியாவில் வந்து யாராவது தப்பு பண்றாங்க, ஜெயிலர் படத்துல திகார் ஜெயில் அப்படிமா. அதே மாதிரி தமிழ்நாட்டுலன்னா புழல் அடைச்சிருவோம், வேலூர் ஜெயிலு. ஜெயில் சொன்னா ஒரு பயம் வரும்ல, டேய் பிடிச்சி உள்ள போட்டோம்டா அப்படின்னு ஒரு மிரட்டுறோம்ல. அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, பிரெஞ்சுல வந்து ஒரு கிங் 16ஆம் லூயோ, அவருடைய மனைவி வந்து பார்த்தோம்னா மேரி. இவங்க ரொம்ப அதிகமா செலவு பண்ண ஒஸ்ட் குயின்ல ஒன்னாத்த, அவங்க தான் முக்கியமான ஒரு ஆள். அப்ப அவ்வளவு செலவு பண்ணும்போது மக்கள்கிட்ட இருந்து பணம் வரி நிறைய வாங்கணும்ல. அப்ப வரியெல்லாம் நிறைய போடுறாங்க. யாராவது எடுத்து கேட்டா பாஸ்டில் அப்படின்னு ஒரு சிறைச்சாலை, அவங்க அரண்மனை எல்லாமே இருக்கக்கூடியது, ஒரு பெரிய கோட்டை. பாஸ்டில பிடிச்சி போட்டுருவேன், பாஸ்டில பிடிச்சி போட்டுருவேன் மிரட்டிட்டே இருந்திருக்காங்க. மக்களுக்கெல்லாம் கோவம் வந்து அந்த பாஸ்டில வந்து சுத்தியில் எடுத்துட்டு போய் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பீஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. இனிமே யாராவது பாஸ்டில பிடிச்சி போட்டுறேன்னு சொல்லி சொன்னா, இங்க பாரு பாஸ்டிலோட ஒரு சிறு துண்டு என் வீட்டுல இருக்கு அப்படின்னு மக்கள் வெகுண்டு எழுதுது. அப்பதான் சுதந்திரம், மன்னன் பேரை சொல்லி எங்களை பயமுறுத்த முடியாது, லிபர்ட்டி, நாங்க எல்லாருமே சமம், ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் சகோதரத்துவம், நாங்க எல்லாருமே சகோதரர்கள் அப்படிங்கிறது பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்க வாசகம். ஸோ இப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா பிரெஞ்சு புரட்சி பயங்கர நிறைய கண்ட்ரி வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ அதுல இருந்து அந்த 3 வார்த்தை எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் உள்ள போட்டுட்டோம். அதே மாதிரி தான் லெனின் 1917 பண்ணக்கூடியதுல ஜஸ்டிஸ் முக்கியமான ஒன்று, ரஷ்ய புரட்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர். எஸ், நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டாட்சி நாடு, ஆனா முழுமையான கூட்டாட்சி இல்ல, அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கேசி வேரி வந்து சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப் லைக் யூஎஸ்ஏன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கூட்டாட்சி நாடுனா இரட்டை குடியுரிமை இருக்கணும். அதாவது இப்ப இந்திய குடியுரிமைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம, அது இல்லாம தமிழ்நாட்டு குடியுரிமை, கர்நாடக குடியுரிமை, அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை. அமெரிக்கால அப்படித்தான் வச்சிருப்பாங்க, கலிபோர்னியாவுக்கு தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வச்சிருப்பாங்க. 50 மாநிலங்கள் இருக்கு அமெரிக்காலன்னா, 50க்கும் தனித்தனி குடியுரிமை இருக்கும், யூஎஸ்ஏக்குன்னு சேர்த்து ஒன்று வச்சிருப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம அமெரிக்காவை ஃபாலோ பண்ணல, நாம கனடா நாட்டை வந்து ஃபாலோ பண்றோம். அதாவது வலுவான மத்திய அரசு, ஸ்ட்ராங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா மாநில சுயாட்சியினுடைய நாயகரே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி அப்படிம்பாங்க. அதாவது மாநில சுயாட்சிக்காக காலங்காலமா நம்ம போராடிட்டு இருக்கக்கூடியவங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா தனித்திராவிட நாடு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். 62ல போன குரூப் 1 கொஸ்டின் இது. 1962ல இந்தோ சைனா வாருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிரிவினைவாத கட்சிகளை தடை செய்வோம் அப்படின்ட்டாங்க. இப்போ தடையிலேருந்து நம்ம எது பண்ணணும்னா கொள்கையை கைவிடணும். தனி நாடு வேண்டாம்ப்பா, நான் பிச்சுட்டு போகலன்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இனிமேல் நான் தனி நாடு கேட்கல, மாநில சுயாட்சிக்காக தமிழ்நாடு வந்து போராடும் அப்படின்றாரு. அப்புறம் இப்போ வரைக்கும் சாம்பியன் ஆஃப் த
ஸ்டேட் அட்டானமின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், போராடிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம வந்து வர்கீஸ் குரியன் அந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்கோம் நம்ம. சாரி, வர்கீஸ் குரியன் இல்லை, குரியன் ஜோசப் கமிட்டி. முன்னாடி வந்து 1969 ஒரு கமிட்டி போட்டோம். அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கமெண்ட்ல போட்டுவிடுங்க. அடுத்து ஸோ இதை வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இது வந்து ஃபால்ஸ். யூஎஸ்ஏ நம்ம ஃபாலோ பண்ணா, we are following கனடா. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 2 குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. பார்ட் 1 முதல்ல ஒரு நாடுனா அந்த நாட்டில் ஒரு நிலப்பரப்பு இருக்கணும்ல. அப்போ பார்ட் 1 நிலப்பரப்பு. இந்தியானா இதான்ப்பா இந்தியா, இந்த 28 மாநிலம் இருக்க 8 யூனியன் பிரதேசம் இதான் இந்தியான்னு சொல்றது பார்ட் 1. அப்புறம் மக்கள் வேணும்ல, இந்த மக்களை சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா பார்ட் 2. அப்புறம் மக்களுக்கான உரிமைகளை சொல்றது பார்ட் 3. அந்த மக்களுக்கு அரசு என்ன செய்யணும்னு சொல்லக்கூடியது பார்ட் 4 அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ பார்ட் 2 ஆர்டிகல் 5ல இருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 11 வரைக்கும் இருக்கக்கூடியது. பார்ட் 1 வந்து பார்த்தோம்னா 1 இருந்து அப்போ வந்து ஆப்வியஸ்லி 4 வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியம். ஆக்சுவலாக குடியுரிமைங்கிறது 8வது புக்கில் தனியாக இருக்குது. அடுத்த வீடியோ நம்ம வந்து குடியுரிமை அந்த 8வது புக்கில் பேசிக்காக பார்ப்போம் நம்ம. இப்போ நமக்கு என்னன்னா இந்த 10th புக்லேயே குடியுரிமை பற்றி சில விஷயம் இருக்குது, அதை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு பகுதி 4. ஆக்சுவலாக சிட்டிசன்ஷிப் பார்த்தோம்னா பகுதி 4 கிடையாது, பார்ட் 2ல தான் வந்து குடியுரிமை இருக்கக்கூடியது. ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் எஸ் இட் இஸ் ரைட்டு. பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். அதாவது குடியரசுத் தலைவராக இருக்கணும்னா he should be qualified to become a member of லோக்சபான்னு சொல்லுவோம். லோக்சபாவில் உறுப்பினராக தகுதி இருக்கணும். அப்புறம் 35 வயசாக இருக்கணும். இதெல்லாம் போக முதல் கண்டிஷன் என்னன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகன்னா ஒருத்தர் வந்து குடியுரிமை சட்டம் 1955 படி 5 வழிகள் குடியுரிமை பெறலாம். அதுல இந்தியாவிலே பிறந்திருக்கணும் ஒரு வழி, அது நம்ம எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கிறோம். இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருக்காங்க, ஆனா இந்தியக்காரங்களுக்கு பிறந்த குழந்தை தான். அப்போ 1 இயர்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கக்கூடியது, அதுவும் இந்தியாக்காரங்க தான் நேச்சுரலா வந்துருவாங்க. இந்த 2 கேஷ் இல்லாம 3வது 4வது பார்த்தோம்னா வெளியிலேருந்து வெளிநாட்டு குடியுரிமை வச்சிருக்கிறவங்க இந்திய குடியுரிமை வேணும்னு வாங்கிட்டு வர்றவங்க அவங்களுக்கும் கிடைக்குமான்னு கேட்டா இந்திய குடியுரிமை வச்சிருந்தாவே போதும், நீங்க எந்த வழியில வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பை பர்த் மூலமா இந்திய குடியுரிமை இருந்தா தான் அங்க வந்து பார்க்க முடியும், அங்க வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து கிடைக்கும். இங்க வந்து அப்படி கிடையாது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தோம்னா தகுதியானவர் தான், இது கரெக்ட். அப்ப இது ஒண்ணுதான் தப்பு. உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இலக்க செய்தல். அதாவது குடியுரிமை வேண்டாம்னு நம்ம சொல்றதுக்கு குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் 5 வழிகள் குடியுரிமை பெறலாம், 3 வழியில குடியுரிமை இழக்கலாம். இந்த 3 வழியில எனக்கு வேண்டாம்ப்பா, அமெரிக்கால ட்ரம்ப் எனக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டார், அவரு கொடுக்க ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அங்க வாங்கிட்டேன் இங்க எனக்கு வேண்டாம் சொல்லலாம். அங்க வாங்கிட்டு நான் சொல்லாமே இருந்தேன்னா அப்பயும் கண்டுபிடிச்சு விடுவாங்க, டெர்மினேஷன். வேற நாட்டுல இருந்து இந்த குடியுரிமை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தியாவில் இருக்கேன் நான். இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் இருக்கிறான், ஒரு 5 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் ஜெயில இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா ஜெயில இருக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க குடியுரிமை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு குடியுரிமை வாங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சு விடலாம். அதான் வந்து டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது. ஒரு தவறான செய்தி தகவலை கொடுத்து நம்மள்ட்ட வாங்குறவங்க, ஜெயில இருக்கிறவங்க, போர் நடந்துட்டு இருக்கும்போது எதிரி நாட்டுக்கு உதவி செய்யறவன் அவனையெல்லாம் வச்சிருக்கலாமா, கட்டி விடணும்ல. அப்ப வந்து நம்ம என்ன டிப்ரைவ் தான் பண்ணணும், இலக்க செய்தல். 3 வழியில் எடுக்கலாம். அடுத்து குடிமகன் மற்றும் ஏலியன். ஆக்சுவலா ஒரு பழைய கேள்வி, ஆனா இதே கேள்வி போன குரூப் 1ல கேட்டாங்க. ஏலியனுக்கு வந்து நம்ம என்ன ரைட் கொடுப்போம், அதாவது என்னன்னா நமக்கு சில நட்பு நாடுகள் இருக்காங்க, எதிரி நாடுகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் எப்படி நம்ம கொடுப்போம், கொடுக்க மாட்டோம்ல. அப்ப என்ன சொல்றாங்க, குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளையும் பெறுகின்றனர். அப்ப எப்படி நம்ம கொடுக்க முடியும், சில உரிமைகள் இந்திய குடிமகளுக்கு மட்டுமே உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஆர்டிகளும் நமக்கு மட்டும்தான், இந்திய குடிமக்கள் மட்டுமே கிடைக்கக்கூடியது, வெளிநாட்டு வரைக்கும் இது கிடைக்காது. ஸோ அப்போ அது வந்து இது தவறான ஒன்றா போயிடுச்சு. அப்போ எது ரைட்டுன்னு பார்த்தோம்னா 2 and 3 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை ஏற்கனவே நம்ம பார்த்ததான் ஆர்டிகல் 5 11 பார்ட் 2ல இருக்கக்கூடியது, அதுவே திரும்பி கேட்டிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை வந்து எந்தெந்த வழியில வரலாம், பர்த் இந்தியாவில் பிறந்திருக்காங்க, டெசண்ட் இந்தியாவில் இருக்கவங்க தான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு 5 வருஷ விசாவோ 10 வருஷ விசாவோ இருக்கு, அங்கே குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த நாடு குடியுரிமை வாங்கலாம் அவங்க, அப்போ அங்கே பதிவு பண்ணி அதான் 1 இயர்க்குள்ள ரிப்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அங்கே இருக்கிற தூதரகத்தை ரிப்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வம்சாவளி டெசண்ட் அப்படிம்பாங்க, மரபு வழி வம்சாவளி சொல்லக்கூடியது. அடுத்து மேரேஜ் அப்படிங்கிறது டைரக்ட் மேரேஜ் மூலம் வாங்க முடியாது. இந்தியாவில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 7 வருஷம் அவங்க இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும். அப்படி 7 வருஷம் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா அவங்க வாங்கிக்கலாம், இது ஒரு வழி. இதுக்கு அடுத்து நேச்சுரலைசேஷன் ஒன்று இருக்குது, ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நேச்சுரலைசேஷனும். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா வாங்குறவங்க இந்தியாவோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல தாத்தா இருந்தாரு பாட்டி இருந்தாரு இந்திய வம்சாவளி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா நேச்சுரலைசேஷன் மூலமா வர்றவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபாரினர், ஆனா இந்திய குடியுரிமை தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க.
அவங்களுக்கு என்ன பண்றது? இப்போ நீ வந்து அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா 12 மாசம் நீ எங்கேயுமே போயிருக்கூடாது, இந்தியாவில் தான் இருந்திருக்கணும், ஃபாரின் ட்ரிப்பே போயிருக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தா தான் நீ அப்ளிகேஷனே போடணும். இவ்வளவுதானா? 12 மாசம் நான் இந்தியாவில் வந்து தங்கினா வாங்கிட முடியுமான்னு கேட்டா இல்ல. அந்த 12 மாசத்துக்கு முன்னாடி 14 வருஷம் 14 இயர்ஸ் 14 இயர்ஸ்ல குறைஞ்சபட்சம் 11 வருஷம் நீ இந்தியாவில் தங்கி இருந்திருக்கணும். அப்ப இங்க ஒரு 11 வருஷம், இங்க இருந்து பார்த்தனா ஒரு வருஷம், மொத்தமா 12 இயர்ஸ் இந்தியாவுக்குள்ள நீ இருந்திருக்கணும் லாஸ்ட் 15 இயர்ஸ்ல. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீ அப்ளிகேஷனே கொடுக்க முடியும். அப்பதான் நான் வந்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். சுத்தமா வெளிநாட்டுக்காரன் இருக்க இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா இதான் வழி. இதுக்கு பேர் நேச்சுரலைசேஷன் அப்படிமோ. இப்ப அன்னை தெரசா மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு அவங்களுக்கு இந்திய குடிமகன் சொல்றது நமக்கு பெருமை. அப்ப இந்த கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ பர்த், டெசண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன். இன்னும் 5வது ஒன்று இருக்கு, அது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஒரு நாட்டை இணைக்கிறது மூலமா. நாளைக்கே நம்ம சைனா மேல படையெடுத்து போய் சைனா இந்தியாவோட சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க, நடக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவேளை அப்படி சேர்த்துட்டோம்னா சைனாவில் இருக்கவங்க எல்லாம் இனிமே இந்திய குடிமக்கள் அழைக்கப்படுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் இருந்தவங்க எல்லாம் பிரெஞ்சு குடிமக்களாகவும், கோவாவில் இருந்தவங்களா போர்ச்சுகீஸா இருந்தாங்க. இந்தியாவோட சேர்த்தோம், இந்திய குடிமக்களா மாறிட்டாங்க. அப்ப எந்த நாட்டை நம்ம இந்தியாவோட சேர்த்தாலும் அங்க இருக்கிறவங்க இந்திய குடிமக்களாக மாறி விடுவார்கள். சைனாக்கார சொல்றான், அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கவங்க எல்லாம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கவங்க எல்லாம் சைனா குடிமக்கள் அப்படிங்கிறான். அருணாச்சல பிரதேசம் யாராவது விசா கேட்டா தேவையில்லை, அவருடைய நாட்டுல இருந்து அவருடைய நாட்டுக்கு வர்றாரு, ஹீஸ் சைனீஸ் சிட்டிசன், எதுக்கு அவருக்கு விசா? உங்க நாட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்திட்டு இருக்கான் சைனாக்கார். அடுத்து அதே தான் அந்த ஆர்டர்ல வந்து மிஸ் ஆன சொல்ற பர்த், டெசண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்னும் ஒன்று மட்டும் இருக்கு. அப்ப இதெல்லாமே வரக்கூடியது குடியுரிமை பெறக்கூடிய வழிகள். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 5 எதை கையாளுகிறது? ஆக்சுவலா இந்த 5, 6, 7, 8 இந்த 4 ஆர்டிகளுமே இந்தியா கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது ஜனவரி 26, 1950 யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படின்னு. இந்தியாவிலே இருக்கீங்களா, நீங்க இந்திய குடிமக்கள்பா. பாகிஸ்தான் இருந்து இந்தியா வந்திருக்கீங்களா, நீங்களும் இந்திய குடிமக்கள்பா. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கே வரணும்னு வரீங்களா, அப்போ உங்களுக்கும் வந்து கொடுத்துட்றோம். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து வேணும்னு கேட்குறீங்களா, உங்களுக்கும் கொடுத்துட்றோம். எப்ப? 1950 ஜனவரி 26. இதுக்கப்புறம் ஆர்டிகல் 11 என்ன சொல்லிச்சுன்னா, எப்ப கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வரும்போது நாங்களே முடிச்சு விட்டுறோம். அதுக்கப்புறமா யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாங்கிறதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் சட்டம் போடக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறோம். ஸோ பார்லிமெண்ட் கேன் மேக் லா அப்படின்ட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட்டை வந்து எம்பவர் பண்ணியாச்சு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பார்லிமெண்ட் 1955 குடியுரிமை சட்டம் இயற்றியது. அதன்படி தான் 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம்ங்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின்படி ஒருவர் 5 வழியில் குடியுரிமை பெறலாம்னு கேட்டால் தப்பு. ஏன்னா 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி தான் 5 வழியில பெறலாம், 3 வழி இழக்கலாம் இருக்கே தவிர கான்ஸ்டியூஷன்லயே டைரக்டா அது கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்புறம் இந்த சட்டத்தை 9 முறை திருத்தி இருக்கிறோம். கடைசியா 2019 வந்து நம்ம திருத்தணும். அப்போ வந்து பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், அதாவது மைனாரிட்டிஸை நம்ம வந்து சொல்லக்கூடியவங்க, அப்போ அந்த மைனாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லீகலா உள்ள வந்தா கூட அவங்களுக்கு குடியுரிமை தரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல வந்து சேர்த்தது. அது ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்துச்சு, ஏன்னா முஸ்லீம் மட்டும் விட்டாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் கொரோனா வரும்போது அது அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. ஸோ இந்திய அரசு சிம்பிளா கேட்டிருக்கேன், ஆர்டிகல் 5 என்ன? இந்திய குடியுரிமை, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்டா, அது பார்ட் 1ல இருக்கக்கூடியது. நேச்சர் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டம், அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அடுத்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், அதெல்லாம் கடைசியில் இருக்குது. ஆர்டிகல் 368 சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துட்டோம். ஸோ ஒரு ஈஸியான கேள்வி தான் அது ஆப்ஷன்ல பார்த்தோம்னா. அடுத்து இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள், அடிப்படை கடமைகள் இங்க இருக்குது, ஆனா இங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் நம்மளை கேட்டாங்கன்னா, நல்ல வேலை ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா ரஷ்யா இல்ல, இருந்திருந்தது கடமைன்னு பார்த்துட்டு ரஷ்யான்னு நம்ம கடமையே அப்படி சொல்லி போட்டிருப்போம் நம்ம. ஆனா ஆக்சுவலா கேட்டிருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எஃப்ஆர் எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? யூஎஸ்ஏல இருந்து எடுத்துக்கிட்டோம். நமக்கு தெரியும், ஆனா அவசரத்துல பதத்துல பார்க்கும்போது கடமைன்னு பார்ப்போம், ரஷ்யாவை பார்ப்போம், குத்திட்டு வந்துடும், நம்ம தப்பா போயிடும். ஸோ யூஎஸ்ஏல இருந்தா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். யூகேல இருந்து பார்த்தோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரிட்டு, இதெல்லாம் முக்கியமான ஒண்ணு. ஐரிஷ்ல நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், டிபிஎஸ்பி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, ராஜ்யசபாவுக்கு குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமிக்கிறது, அதுவும் அயர்லாந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம. அப்புறம் கனடா வந்து பார்த்தோம்னா கவர்னருங்கிற பதவி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஆனா அந்த கவர்னரை மத்திய அரசு தான் அப்பாயின் பண்ணணும்னு வச்சிருக்கோம்ல, ஏன்னா ஃபெடரல் ஸ்ட்ராங் சென்டர், வலிமையான மத்திய அரசு அங்கிருந்து எடுத்துக்கிறோம். அப்போ கவர்னர் அப்பாயின் பண்ணிட்டு அவங்க தான் பண்ணுவாங்களா, அது கனடால தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. அடுத்து how many fundamental freedoms are guaranteed by article 19, எத்தனை சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் 6 தான்.
எத்தனை உரிமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் 6 தான். அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனைன்னு பார்த்தோம்னா அப்போ வந்து 7 உரிமை இருந்தது, 7 சுதந்திரம் இருந்தது. ஒரு உரிமையும் குறைச்சிட்டோம், ஒரு சுதந்திரமும் குறைச்சிட்டோம். அந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அது 44th அமெண்ட்மெண்ட் 1978. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா சொத்துரிமை அப்படிங்கிறத ஆர்டிகல் 31 இருந்தது, அதை அழகா வெட்டி எடுத்து கொண்டு போய் 307 வந்து நம்ம பேஸ் பண்ணிட்டோம். இப்போ சொத்துரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டா, நான் சொத்து வாங்க முடியாதா? வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, என்ன சொத்து வேணாலும் நீங்க வாங்குங்க, அதை வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், பிடிக்கலைன்னா வித்தரலாம். இது எல்லாமே ஒரு சட்ட உரிமை, அடிப்படை உரிமையா நம்ம கேட்க முடியாது. ஸோ 19லயும் ஒன்றை குறைச்சிட்டாங்க, 31 வந்து பார்த்தோம்னா தூக்கிட்டு போய் அங்கே வச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு 6 தான் இருக்குது. அடுத்து விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எஃப்ஆர்ல வந்து ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 12, 13 அரசு என்பதன் பொருள், சட்டம் என்பதன் பொருள் இருக்கும். ப்ராப்பரா நமக்கு ஆரம்பிக்கிறது 14ல இருந்து தான். அதுல 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோம்னா சமத்துவ உரிமைன்னு சொல்லுவோம். எல்லாரும் சமம்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாரும் சமம்னா யாரையும் நீ கீழே அமுக்காத அப்படின்னு ஒரு வகை சொல்லலாம், யாரையும் நீ உயர்த்தாதையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 18 பார்த்தோம்னா பட்டங்களை ஒழிக்கிறதுன்னு இருக்கும். நீ பட்டம் கொடுத்து யாரையும் நீங்க வந்து ராஜா, ராவ் பகதூர்னு சொல்லி உயர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி 18 சொல்லுது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா யாரையுமே நீ தாழ்த்தாதையும் சொல்லக்கூடியது. அந்த வகையில 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுலதான் ரூல் ஆஃப் லா இருக்கு. ஏவி டைசிதா வந்து சொன்னவரு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. அடுத்து 17 வந்து பார்த்தோம்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிக்கிறது. அதுக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1955 ஒரு சட்டம் போட்டோம். அது வந்து தீண்டாமை ஒழிக்கிறதுன்னு சொன்னா நெகட்டிவா இருக்கு, உரிமையை பாதுகாக்குன்னு சொன்னா பாசிட்டிவா இருக்குல்ல. அப்ப அது வந்து பிசிஆர் அப்படின்னு பேர் மாத்திரம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லி 76ல பேர் மாத்திரம். அதுதான் 17ல சொல்லியிருக்காங்களே தவிர ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் வேறுபாடு காட்டக்கூடாது இருக்குது. எங்கன்னா ஆர்டிகல் 16ல இருக்கு, நாட் இன் 17. அப்ப இது வந்து தவறா பொருந்தி இருக்கு. 21A டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, அப்பப்போ கேட்கக்கூடியது. பாலிட்டியில ஒரு கேள்வி எடுக்கலாம்னு சொன்னா அப்ப அந்த 21A எடுத்து போட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். சில விஷயங்கள் பார்த்தோம்னா ஏதோ பார்லிமெண்ட் தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடியே 1993ல உன்னிகிருஷ்ணன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கல்வி என்பது அடிப்படை உரிமை சொல்லிட்டு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு ஆர்டிகல் 45ல இருந்திருக்குது. அதை அழகா வெட்டி கொண்டு போய் 21A பேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் 2002ல வந்து பார்த்தோம்னா இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து அது 45 காலியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்க என்ன இருக்காங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அதாவது இந்த 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள்லாம் தூக்கி போய் பால்வாடியில் போறோம்ல, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா 45ல சேர்த்துருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய தொடர்பான சமய விவகாரங்கள் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை 26 வந்து நம்ம கொடுத்துருக்கு. 25 நம்ம எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணாலும் வழிபடலாம், பரப்பலாமா அப்படின்னு கேட்டா மதத்தை பரப்பலாம், மத மாற்றத்துக்கு தூண்டக்கூடாது. கன்வர்ஷன், ரைட் டு ப்ராபகேட் அப்படிங்கிறது டஸ் நாட் மீன் ரைட் டு கன்வெர்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது 25ல வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 26 அப்படிங்கிறது இருக்கு, இதுல 17 மட்டும் தான் தப்பு. அடுத்து அதே மாதிரியே ஆர்டிகல்ஸ் தான். ஸோ 14 அப்படிங்கிறது பார்த்துட்டோம், ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் அனைவரும் சமம் இருக்கக்கூடியது. 15 டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடு காட்டக்கூடாது, பொது இடங்கள்ல வேறுபாடு காட்டக்கூடாது. பொது இடம்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் மட்டும் இல்லை, அது ஒரு டீ கடை, பிரைவேட் டீ கடையாக இருந்தாலும் சரி, ஹோட்டலு, பிரைவேட் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து 2 டம்ளர் 2 தட்டு அந்த மாதிரி எந்த வேறுபாடு காட்டவே கூடாது ஆர்டிகல் 15 படி. அடுத்து 16 வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்புல நம்ம வந்து வேறுபாடு காட்டக்கூடாது. அப்ப இதுல ரிசர்வேஷன் வச்சிருக்கேமே, 15 படி ஸ்கூல்லையும் கொடுக்குறோம், காலேஜ்லையும் கொடுக்குறோம், 16 படி வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னா அது 2000 வருஷமா தாழ்த்தி வச்சிருந்தாங்கப்பா. இப்ப திடீர்னு வந்து எல்லாரும் சமம் சொன்னா நம்ம சமமாயிருவோமா? அப்ப எங்களுக்கு வாய்ப்பு வேண்டாமா? அதற்காக தான் இடஒதுக்கீடு, தட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சமூக நீதி நாள் என்னைக்கு அப்படிங்கிறத கமல்ல போட்டுடுங்க. அடுத்து ஆர்டிகல் 19 வந்து பார்த்தோம்னா 6 வகையான சுதந்திரம் இருக்கு. அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது பேச்சுரிமை. என்ன வேணாலும் பேச முடியுமா? பேசலாம், படமா எடுக்கலாம் நீங்க, ஆனா சென்சார் போர்டு வச்சிருக்கோம், சென்சார் போர்டுல தணிக்கை பண்ணிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். பேப்பர் வந்து பார்த்தோம்னா அது பிரச்சனை இல்லப்பா. நியூஸ் பேப்பர் வந்து என்னன்னா அதோட தாக்கத்தை விட திரைப்படத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லா பேப்பரையுமே நான் முன்னாடியே பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பேப்பரே வராது. அது நம்ம வந்து மாத இதழாவோ வார இதழாக தான் கொடுக்க முடியுமே தவிர தினசரியா இருக்காது. அப்ப அதனால பேப்பர் அப்படி விட்டுறோம் நம்ம. ஆனால் பேப்பர்ல நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவதூறு வழக்கு, டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதையும் போட்டு விட்டுலாம். அதுக்கு வழி இருக்குது.
ஸோ பேச்சுரிமைன்னு கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய 19 இருக்கிறது எதுவுமே முழுசு கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், தகுந்த காரணத்துக்காக நம்ம வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது 19(1)A பேச்சுரிமை இருக்கு. அடுத்து 19(1)B வந்து பார்த்தோம்னா நம்ம அமைதியாக ஆயுதமின்றி கூடலாம், கூட்டம் கூடலாம். அப்ப கூட்டம் கூடலாமான்னு கேட்டா ஆயுதம் இல்லாம கூட்டம் கூடணும். இப்போ மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாம கூட்டம் கூடணும், அதுக்கு தான் அனுமதி வாங்குறோம். நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் கூட்டம் கூடணும். அடுத்து சீல வந்து பார்த்தோம்னா சங்கம் அமைத்தல், சங்கம் அமைக்கலாம், ஏற்கனவே இருக்கிற சங்கத்துல உறுப்பினராக போலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கலாம், இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உறுப்பினர் ஆகலாம். ஆனா தீவிரவாத இயக்கங்கள்ல சேரக்கூடாது, அது முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தோம்னா டி 19(1)Dல எங்க வேணாலும் போலாம். எங்க வேணாலும் போலாமா அப்படின்னு கேட்டா பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு எங்க வேணாலும் போலாம், 19(1)Dல எனக்கு பர்மிஷன் இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள நேரா போயிட்டு எனக்கு எங்க வேணாலும் போலாம். முறையான அனுமதி பெற்று சில இடங்களுக்குள்ள போகணும். ஃபாரஸ்ட்குள்ள டைகர் ரிசர்வ்க்குள்ள போகக்கூடாது, ஏன்னா அங்க வந்து கோர் பஃபர் இருக்கும், கோர்ல உள்ள நுழைஞ்சோம்னா டைகர் அடிச்சு சாப்பிட்றோம். ஸோ அங்க போகக்கூடாது, அப்படி தடை செய்யப்பட்ட பகுதியா வி ஷுட் நாட் வெஞ்சர். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எங்க வேணாலும் வீடு கட்டி குடியேறலாம். அப்ப வீடு கட்டி குடியேறலாம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள பழங்குடியினர் பகுதியில் நமக்கு வந்து அனுமதி கிடையாது, முறையான அனுமதி பெற்று வீடு கட்டணும் அப்படிங்கிறது இருக்கு. 19(1)F வந்து பார்த்தோம்னா அதான் சொத்துரிமை நீக்கேஜ். ஜி வந்து பார்த்தோம்னா நமக்கு 19(1)G இருக்கக்கூடியது பார்த்தோம்னா நம்ம எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். எந்த தொழில் வேணாலும் செய்யலாமா? இல்ல, அரசு தனக்குன்னு ஒரு தொழிலை ஒதுக்கி வச்சுக்கிச்சுன்னா அந்த தொழிலை அரசு மட்டும் தான் பண்ணணும். மோனோபலி அப்படின்னு இருக்குன்னா அது அரசு மட்டும் தான் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி AK-47 DK-47 அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னம்னா வெப்பன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது. ஸ்மக்லிங், கள்ளக்கடத்தல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. முறையா வந்து பார்த்தோம்னா பண்ணணும். எந்த தொழில் வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு கலெக்டர் சார் எந்த தொழில் வேணாலும் சொல்லலாம் சொல்லி 19(1)G இருக்கு, உங்களுக்கு தெரியாது ஆர்டிகல் இல்ல, இனிமே நானே கலெக்டரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு IAS பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ராப்பரா நம்ம அப்பாயின் பண்ணணும். இல்ல நாளைக்கே ஒரு கிளினிக்கை போட்டு நான் இனிமே டாக்டர் அப்படின்னு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம்னு 19(1)G இருக்கு. MBBS முடிச்சிருக்கணும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அப்பதான் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ முறையான அனுமதி எல்லாம் பெறணும். 19(1)G வந்து சொல்லக்கூடியது. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா கொடுத்திருக்கிற இந்த 6 சுதந்திரமே முழுமையானது கிடையாது, எல்லாமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது. ஸோ இதை வச்சு இதை மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 15. அந்த ஆர்டிகல் அப்படியே கேட்டிருக்காங்க. மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம், இந்த 5 காரணத்துக்காக நோட் திஸ் பாயிண்ட், இதுல மொழி இல்ல, லாங்குவேஜ் கிடையாது, போன்றவைகள் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடியது. அப்ப இந்த காரணத்துக்காக நீங்க என்ன வேறுபாடு காட்டக்கூடாது, பாலினம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு கேட்டா பெண்களுக்காக சிறப்பு சலுகை வழங்கலாம், இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா காலகாலமா பெண்களை வந்து இந்த சமுதாயம் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. அப்ப இப்ப வந்து பெண்களுக்கு நம்ம சில சலுகைகள் வழங்குறது தவறாகாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 17. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். 16 சப் கிளாஸ் 4 இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன். அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்க மண்டல் கமிஷன் அப்படின்னு 1979 போட்டாங்க. இந்த எப்படி வந்து நமக்கு பயாலஜியில மெண்டல் இருப்பார், விரிகோர் மெண்டல். மெண்டல் தன்னுடைய ஆய்வுக்கு எதை எடுத்துக்கிட்டாரு, பட்டாணி எடுத்துக்கிட்டாரு, பைசம் சடைவம். அதை வச்சு வந்து நெட்டையானது குட்டையானது எடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு மரபியலின் தந்தையுமோ. மெண்டல் வந்து ஆய்வுக்கு எடுத்துட்ட மாதிரி மண்டல் வந்து எது ஆய்வுக்கு எடுத்துட்டா, டிஎன்பிஎஸ்சியினுடைய போன குரூப் 4ல கேட்ட கேள்வி பிளஸ் 1 புக்ல இருக்கும் 11 இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாருன்னு. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு படி மேல போயிட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கேள்வி எது, அந்த 11 இண்டிகேட்டர்ல எத்தனை சோசியல், எத்தனை எக்கனாமிக், எத்தனை எஜுகேஷன் ஒரு கேள்வி வச்சாங்க. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு 4, 4, 3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதுல எஜுகேஷன் மட்டும் கம்மியான 3 இண்டிகேட்டர். ஸோ அப்போ சோசியலும் எக்கனாமிக்கும் 4, 4 ஈச். இனிமே கேட்க போறாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் எதுக்கு நம்ம தயாரா இருப்போம் அப்படின்னு பார்த்துக்கலாம். 11 இண்டிகேட்டர்ல 4, 4, 3, 3 வந்து எஜுகேஷனுக்கு, இது சோசியலும் நமக்கு வந்து பார்த்தா எக்கனாமியும் 4, 4 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த 18 அப்படிங்கிறது பட்டங்களை ஒழிக்கிறது. அப்ப நிறைய பேருக்கு முன்னாடி பட்டம் வச்சிருக்காங்களே, அந்த பட்டமெல்லாம் போட்டா என்ன பண்றது? 17ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது. ஒருவேளை தீண்டாமையை கடைபிடிச்சா அவங்களை எப்படி தண்டிக்கலாம்னு 1955 ஆக்ட் போட்டோம். 76ல பேரெல்லாம் மாத்திருக்கிறோம். இந்த பட்டம் வச்சுக்கிட்டா என்ன பண்றதுங்கிறது இது வரைக்கும் நம்ம சட்டம் போடல. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கே நிறைய பட்டம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது முறையா நம்ம வந்து பாக்குறது இல்லை. அரசாங்கம் எந்த டைட்டில் கன்ஃபர் பண்ணாதே. அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு எஜுகேஷன் டைட்டில் போட்டுக்கலாம் சொல்லுது, ராணுவ டைட்டில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அரசு விருதுகளை கூட நம்ம பத்மஸ்ரீயை வாங்கினா கூட, பத்மபூஷன் வாங்கினா கூட, பாரத் ரத்னா வாங்கினா கூட பேருக்கு முன்னாடி நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஆனா வந்து பார்த்தோம்னா நிறைய டைட்டில்ஸ் வந்து உழவுது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அடுத்து அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும். ஒரு மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியம், இதயம் இல்லாட்டி டெட் பாடி அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி
ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனையும் நமக்கு டிராட் பண்ணி கொடுத்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் இதயமும் ஆன்மாவும் அப்படிங்கிறார். ஆன்மா இல்லைன்னா அந்த ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா நம்ம பிணம்னு சொல்லுவோம். அப்ப ஆன்மா முக்கியமானவன், இதயம் இல்லைனாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும் சொல்றாரு. அப்ப அந்த ஆர்டிகலை ரிமூவ் பண்ணிட்டா மொத்த கான்ஸ்டியூஷனுமே செத்து போய் கீழே விழுந்துடணும். அது என்ன ஆர்டிகல்னா 32. அப்படி 32 என்ன ஸ்பெஷல்? 32 என்ன சொல்லுதுன்னா, அது 6 உரிமைகள்ல ஒரு உரிமை. 6 உரிமை இருக்குல்ல, அப்படி என்ன அந்த 5 உரிமைக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் உரிமை இந்த 6வது உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 உரிமையும் உனக்கு கிடைக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு உரிமை கொடுத்துருக்கேன், கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவ? நேரடியா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம்ப்பா அப்படின்னு ஆர்டிகல் 32 சொல்லுது. அப்போ உரிமையை கொடுக்கறது முக்கியம் இல்ல, கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா இங்க வந்து அரசுன்னு ஒண்ணு ஏற்படுத்தும் போது ஆட்சியாளருக்கு நல்லா தெரியும், யாருக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாலும் மக்களை துன்பப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அரசு ஏற்படுத்துறதே. ஆனா மக்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டா அப்ப எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதா நீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசுக்கு போடக்கூடிய கட்டுப்பாடு தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப பண்ணக்கூடாதுன்னு நான் 5 சொல்லிடுறேன், அதை மீறி பண்ணனா என்ன பண்றதுப்பா அப்படின்னு கேட்டோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீ போய் கேளு, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 32. 32 இல்லைன்னா 5 உரிமை இல்லாம போயிடும். உரிமையே இல்லைன்னா எதுக்கு பார்லிமெண்ட், எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கான்ஸ்டியூஷன்? தேவையே இல்லைல்ல. அதனாலதான் இது இதயமும் ஆன்மாவும் அப்படிங்கிறாரு. ஸோ ஆர்டிகல் 32 5 வகையான ரிட் மனுக்கள் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏதோ ஒரு ரிட்டர் நம்ம வந்து போட்டு வந்துடலாம் உரிமை மீறப்படும் பொழுது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு பூட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியலன்னா ஆர்டிகல் 226 226 படி ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஆனா ஹைகோர்ட்டுக்கு 226 கீழே மற்ற உரிமைகளுக்கும் போகலாம். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பான்னா, டோர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இஸ் வைடர் தன் பிகர் தன் த டோர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படிமா. உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்துடைய கதவுகள் வந்து அகலமானது. அடுத்து குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 20 இருக்கு. ஒருத்தர் மேல குற்றம் சுமத்துறது. குற்றம் சுமத்துறதுனா இதை வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க, தனித்தனியா பிரிச்சு கேட்டிருக்காங்க 20ல. ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தணும்னா முதல்ல அவர் தவறு செஞ்சிருக்கணும். அவர் செஞ்சது குற்றம் தான் நமக்கு எப்படி தெரியும்? யார் முடிவு பண்ணுவா? ஜட்ஜ் முடிவு பண்ணுவாரா? போலீஸ் முடிவு பண்ணுவாரா? இல்ல, சட்டமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டம் தேவை. அப்படி கொண்டு வர சட்டம் என்னைக்கு கொண்டு வரப்படுதோ அன்னையில தான் நடைமுறைக்கு வரும். உதாரணத்துக்கு 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1960 வரதட்சணை வாங்கின தாத்தாவை நம்ம தண்டிக்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு அது குற்றம் இல்லை. 61 தான் அது நடைமுறைக்கு வரும். அப்போ ஒரு குற்றவியல் சட்டத்தை முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தெளிவா சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தா நம்ம தடுக்கலாம். இது 20ல் இருக்கக்கூடிய முதல் பாட்டு சப்ளஸ் 1. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு குற்றத்திற்கு 2 முறை தண்டிக்க கூடாது, WTO பாடி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவருக்கு நீங்க அந்த குற்றம் அது நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கி ஜெயிலுக்கு போயிட்டு சிறை தண்டனை முடிஞ்சு வெளியே வந்திருக்கிறார், திரும்பி கொண்டு போய் அதே கிரைமுக்காக உள்ள பிடிச்சிட்டு போனா, இது ஏற்கனவே சொல்லி நிரூபப்படுத்தி நான் உள்ள வந்துட்டேன், திரும்பி என்னை பிடிச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்கலாம். இதுல முக்கியமான என்னன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு, கேட்டிருக்கேன். மெக்பூல் கேஸ் 1953. மெக்பூல் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மக்லர், கள்ளக்கடத்தல். கோல்டு பிஸ்கட்ஸ் வந்து கடத்திட்டு வர்றாப்புல, கஸ்டமர்ஸை பிடிச்சி விட்டாங்க, தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு அடிச்சு உட்கார வச்சாச்சு. ஒரு வாரம் கழிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோன்னே இவர் வந்து ஹைகோர்ட்ல போறாப்புல, என்னன்னா என்னைய வந்து என்ன பண்ணிட்டாங்க, தங்கத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, அடிச்சு வேற போட்டாங்க, ஒரு வாரம் என்னை உட்கார வச்சுட்டாங்க. எத்தனை தண்டனைப்பா இது? ஒரு குற்றத்துக்கு 2 தடவை தண்டிக்கப்படக்கூடாது, என்னை 3 தடவை தண்டிச்சிட்டாங்க, 4 தடவை கோர்ட்டு கூட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா கோர்ட் சொன்னாங்க, தம்பி தண்டனைன்னு சொன்னா கோர்ட்டு கொடுக்கறதா. ஒரு பஞ்சாயத்தை கட்டி அடிச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே மயிலாடி என்னை வந்து பஞ்சாயத்தை கட்டி அடிச்சிட்டாங்க, திரும்ப பிடிச்சா அதானே பண்ணுவோம் நம்ம. அப்ப அதை வந்து நம்ம தண்டனையும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் WTO பாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு குற்றத்திற்கு அவரையே சாட்சியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது 20 சப்கிளாஸ் 3ல வந்து நமக்கு இருக்கக்கூடியது. அது நம்ம விசாரணை படத்துல காமிச்சிருப்பாங்க. கன்ஃபெஷன் பிஃபோர் த போலீஸ், போலீஸ் கிட்ட ஒத்துக்கிறதா சாட்சியை எடுத்துக்க முடியாது, கோர்ட்ல போய் ஜட்ஜு கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணணும், அதுதான் சாட்சியை எடுத்துக்க முடியும். இது இந்த பொடா சட்டம் சொல்லி ஒன்று இருக்கு, அது தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடியது. அதுல மட்டும் என்னன்னா நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, டைரக்டா எஸ்பிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணணும், அதை ஏத்துக்கலாங்கிறாங்க தீவிரவாதிகளுக்கு மட்டும், மற்றது எதுக்குமே எக்ஸப்ஷன் கிடையாது. அடுத்து ப்ராஹிபிஷன் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் ஆர்டிகல் 23 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. அப்புறம் மனித இழிதொழில் வியாபாரம், ஆண்களையோ பெண்களையோ குழந்தைகளையோ மனிதர்களை ஒரு பொருள் மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு 23ல தடை செய்யப்பட்டது. 1956 அதுக்கான சட்டம் வந்திருக்குது. அடுத்து தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது,
குழந்தைகளை வந்து தொழிற்சாலையில தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் அப்படிங்கிறான். அதுவும் அபாயகரமான தொழில்கள். வீட்டில் அப்பா அம்மா கடைக்கு போயிட்டு சொன்னா பாருங்க எந்த தொழில் செய்யக்கூடாது சொல்லியிருக்குது, குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொன்னோம்னா பொலிச்சின் கணத்தோட அறுந்து போடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை தொழிலாளர் அபாயகரமான தொழில், ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடாது தடை செய்யுது ஆர்டிகல் 24 திருப்பி போட்டா 42. அது வந்து மகப்பேறு உதவி மெட்டர்னல், அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிம்பாங்க. அதுக்கான ஆக்ட் வந்திருக்கு 1961 தான் அதுக்கான சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் யாருடைய பேர்ல மகப்பேறு உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இதுல நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. யார் ஒருவருடைய உயிரையோ அல்லது தனி மனித சுதந்திரம் பர்சனல் லிபர்ட்டியோ பறிக்க கூடாது. பறிக்கவே முடியாதா? உயிரை பறிக்கிறதுனா எப்படி? அரசாங்கம் பறிக்கக்கூடாது. சாதாரணமா வேற யாராவது ஒருத்தர் உயிரை பறிக்கிறான், கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போய் போலீஸ்ல நம்ம சரண்டர் பண்ணுவோம், தண்டனை வழங்கலாம். கொலை பண்ணிட்டான்னு ஒருத்தனை கொண்டு போய் நம்ம வந்து போலீஸ்ல கொடுக்குறோம், 24 ஹவர்ஸ்ல ஜட்ஜிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கஸ்டடி இருப்பாங்க. கஸ்டடி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறம் விசாரணை ட்ரையல் ஆரம்பிக்கும், ட்ரையல்லாம் முடிஞ்சு தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனை மரண தண்டனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெத் பெனால்ட்டி. அப்போ உயிர் எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்கன்னா எடுக்கலாம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. நீ ஒரு சட்டத்துல இந்த குற்றத்துக்கு மரண தண்டனை வச்சிருக்கேன்னா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பர்சனல் லிபர்ட்டினா ஒருத்தனுடைய சுதந்திரத்தை எப்படி பறிப்பீங்க? ஜெயிலில் பிடிச்சி போட்டா சுதந்திரம் பறிக்கப்பட்டுரும். ஆக்சுவலா லாக்அப்புக்கு 24 மணி நேரம் தான், 24 ஹவர்ஸ்க்கு மேலே லாக்அப் வச்சக்கூடாது. அதெல்லாம் சூரியவம்ச படத்துல சரத்குமார் சாரி சொல்லிட்டாரு. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு மேலே லாக்அப் வச்சக்கூடாது. ஆர்டிகல் 22 வந்து இதை பத்தி சொல்லக்கூடியது. அதுக்கு மேல ஜெயில் தான், ஜெயிலு ஜட்ஜோட கஸ்டடி. போலீஸே எங்க போய் பார்த்தா கூட ஜட்ஜை கேட்டு தான் போய் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல அது இருக்கும் பொழுது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு சொன்னா சட்டம் இருந்தா பண்ணலாம். அப்ப சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கையில தான் நடக்கணும். யாரெல்லாம் கால் நடக்கிறானோ எல்லாத்தையும் வந்து பிடிச்சி உள்ள விடுவோம்னா அப்படி ஒரு சட்டம் போட்டா ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருந்ததுன்னா பண்ணித்தான் ஆகணும். ஏகே கோபாலன் கேஸ் 1950. ஏகே கோபாலன் ஒரு கம்யூனிஸ்ட் லீடரு. தடுப்பு காவல் சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. வழக்கமா குற்றம்னா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பவம் ஆயிடுச்சு, இந்த சம்பவத்துக்கு யார் காரணம், சந்தேகத்தின் பேர்ல கைது பண்றது, அது பனிட்டிவ் அரெஸ்ட். இன்னொரு அரெஸ்ட் இருக்கு, அது பிரிவென்டிவ் அரெஸ்ட். ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கியா, சம்பவம் பண்ண போறியான், குற்றம்னா வந்து ஏதாவது ஆயிரும், முன்னாடியே பிடிச்சி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பண்றது. அப்படி வந்தது என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது முன்னாடியே ஆட்சியர்கள் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எதிர்கருத்துகள் சொல்றாங்களோ பிடிச்சி உள்ள போடுறது. அப்போ ஏகே கோபாலன் பிடிச்சி உள்ள போடுறாங்க. ஏகே கோபாலன் சிம்பிளா கேட்கிறாரு, இதுக்கே என்ன அரெஸ்ட் பண்ணீங்க, நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. ஏங்க நீங்க ஏதோ பண்ணிடுவீங்க, என்ன காரணம் சொல்ல முடியாது, என்ன காரணம் சொல்லுங்கடா, எதுக்கு உள்ள சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவர் கோர்ட்ல போனோம்னா என்ன சொல்றாங்கன்னா காரணம் சொல்ல வேணாம்னு சட்டத்துல இருக்கு. ஓ சட்டத்துல காரணம் சொல்ல வேணாம்னு சொன்னா விட்டுருவீங்களா, அதுக்கு மேல நாங்க ஒன்றும் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏகே கோபாலன் கேஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறதா செல்லு அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1975 எமர்ஜென்சி வருது. இந்திரா காந்தி அம்மா வந்து பார்த்தோம்னா இப்போ செம்ம காட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல மேனகா காந்தி வந்து ஃபாரின் போறதை தடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட்டை சீஸ் பண்றாங்க. இப்போ மேனகா காந்தி கோர்ட்டுக்கு போறாங்க, எதுக்காக என் பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணீங்க? ஏகே கோபாலனுக்கு என்ன நியாயம் சொன்னாங்க? சட்டத்துல சொல்ல வேண்டாம் சொல்லியிருக்கு, அதனால சொல்ல மாட்டோம் அப்படின்னா விட்டலாம்பா அப்படின்னாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சட்டத்துல சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கு, அப்படின்னா அந்த சட்டமே தப்பு, சொன்னா தானே நியாயம், இது இயற்கை நீதிக்கு எதிரானது, மேனகா காந்தி அம்மாவோட பாஸ்போர்ட்டை ஏன் சீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்ப ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு இருக்கு, நான் தான் சட்டப்படி ஒரு ப்ரொசீஜர் போட்டேனே, அந்த ப்ரொசீஜரே தப்பியா, சட்டம் செல்லாது அப்படின்னு இந்த வார்த்தைக்கு பதிலா புதுசா ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஜப்பான் நாட்டுல இருந்து எடுத்தது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அந்த புது வார்த்தை டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்செப்ட். மேனகா காந்திக்கு அமெரிக்கா வருது, நம்ம ஏகே கோபாலனுக்கு ஜப்பான் வந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் இருக்கு, ஆனா டியூ ப்ராசஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. சட்டத்தை போட்டுட்டா அப்படியே கண்ண மூடிட்டு விட்டுற மாட்டாங்க. சட்டம் சரியான உள்ள போய் எந்த லெவலுக்கு இறங்கி அலசி பார்க்கக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. மேனகா காந்தி கேஸ்க்கு அப்புறம் அது வந்திருக்குது. ஏன்னா ஆர்டிகல் 21 அங்க சொல்றாங்க, உயிருக்கும் தனிமனித சுதந்திரம்னா மனுஷன்னா எப்படியா மிருகம் மாதிரி வாழ்றதா? மனுஷன்னா கண்ணியத்தோட வாழணும். ஒரு தண்ணி நல்ல தண்ணி குடிக்கல, நல்ல காத்து இல்லைன்னா செத்து போயிடும்ல. அப்ப 21 என்ன உரிமை கொடுத்துருக்க, உயிர் வாழ்றதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே என்லார்ஜ் பண்றாங்க. என்னென்ன உரிமை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உரிமை வந்து பயங்கரமா என்லார்ஜ் பண்றாங்க. 21 மனுஷன் நல்லா வாழணும்னா படிக்கணும்ல, அதனாலதான் இந்த அடிப்படை உரிமையாக கல்வி மாற்றப்பட்ட போது எங்க போடலாம்னு யோசிக்கும் போது 21க்கு பக்கத்திலேயே எழுதி வச்சிருவோம் சொல்லி 21 ஏன்னு எழுதினாங்க. அதே மாதிரியே இந்த 21 கீழே 2017 ஒரு ஜட்ஜ்மெண்ட் புட்டாசாமி வழக்கு. இந்த புட்டாசாமி கேஸ்ல
ரைட் டு பிரைவசி, அந்தரங்க உரிமை, நம்முடைய அந்தரங்க உரிமையும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்படிங்கிறத 21 வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்து 86th அமெண்ட்மெண்ட் 6 to 14 இயர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டா 21A. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த சமய தொடர்பான உரிமைகள் அது 25ல இருந்து நமக்கு வந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடியது. 25 எந்த மாத்தி பின்பற்றலாம். 26 சமய தொடர்பான விவரங்கள் நிர்வகிக்கிறது. 27 ஒரு குறிப்பிட்ட மதத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக எந்த டாக்ஸ் போடக்கூடாது. 28 கல்வி நிறுவனங்களில் மத போதனை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல பண்ணலாம், ப்ரொவைடட் ஸ்டூடெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மைனரா இருக்காங்க, சின்ன பசங்களை அப்படித்தான் இருப்பாங்க ஸ்கூல்ல எல்லாம். அப்படின்னா மைனர் ஸ்டூடெண்டா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பிரைவேட் ஸ்கூல்ல அப்பயும் நீ பண்ணலாம், பர்மிஷன் வாங்கணும். ஆனா இது ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியாது நமக்கு. பட் ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா 28 படி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 29 வந்து பார்த்தோம்னா 29, 30 ரெண்டுமே வந்து மைனாரிட்டிஸ் அப்படிம்பாங்க, சிறுபான்மையினருக்காக. 29ல மொழி, எழுத்து வடிவம், கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறாங்க 29ல. இப்ப நமக்கு 21ல ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யறாங்க. ஏன்னா உயிர்னா மிருக உயிர் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 21 படி மனுஷ உயிரோடு இருக்கணும், மாடு குத்திட்டா மனுஷ உயிரும் போயிடும் 21 கீழே ஒரு டெபினிஷன் எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா 29ல கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் இருக்குல்ல. நமக்கு வந்து பார்த்தோம்னா முல்லைக்களி என்ன சொல்லுது, கொள்ளேற்று கொடுஞ்சுவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்துல நமக்கு வந்து சங்க காலத்துல இருந்தே ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அப்ப 29 கீழே ஜல்லிக்கட்டு நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கீழே சுப்ரீம் கோர்ட் வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம். நம்ம 29 கீழே 29(1) அப்படிங்கிறது சொல்லக்கூடியது மொழி, கலாச்சாரம், எழுத்து வடிவம் இதெல்லாம். அடுத்து 30 வந்து பார்த்தோம்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம். அப்படி நடத்தும் போது அரசு வந்து ஏதாவது கிராண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு வேறுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது 30. அடுத்து 32 வந்து பார்த்தோம்னா இதயமும் ஆன்மாவும் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். 5 வகையான ரிட் பெட்டிஷன் இருக்கு. அந்த 5 ரிட்ல 4 வந்து ஒரு பொறுத்துக்க வச்சிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஆட்கொணர் நீதி பேராணை, ஹாப்பியஸ் கார்பஸ். ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னா கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துப்பா அப்படின்னு கேட்கறதா நமக்கு ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. போலீஸ் சட்டப்பரமா பிடிச்சி வச்சாலும் நம்ம ஹாப்பியஸ் கார்பஸ் போடலாம். வேற யாராவது நம்ம வந்து சிங்கம் படத்துல மாதிரி மயில் வாகனம் கடத்திட்டு போயிடாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுற முடியுமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தா ஹாப்பியஸ் கார்பஸ் போடலாம். போலீஸோட வேலை மயில் வாகனத்துல இருந்து குழந்தைய மீட்டு நம்ம வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹாப்பியஸ் கார்பஸ் போட்டா ஆளை கொண்டு போய் நிறுத்தணும். அது போலீஸே இல்லீகலா வச்சிருந்தாலும் சரி, இல்ல யார் கடத்திட்டு போயிருந்தாலும் சரி, ஆளை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்து. அதான் ஹாப்பியஸ் கார்பஸ். அடுத்து மேண்டமஸ் அப்படிங்கிறது இது ஒரு மனு கொடுக்குறோம், மனு கொண்டுமே நடவடிக்கை இல்லை, ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க, கோர்ட்ல போய் மேண்டமஸ் போட்டா மண்டையில் அடிச்சு இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மேண்டமஸ் கட்டளை. அடுத்து செஸ்டோரியன்னா ஒரு வேலையை யாரு செய்யணுமோ அவங்க தான் செய்யணும். அவங்க செய்யாம இருக்காங்க அப்படின்னம்னா மாறி வேற யாரும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், பசுமை தீர்ப்பாயம் என்ன வேலையை பார்க்கணும், என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பார்க்கணும். இவங்க கொலைக்கேஸ் விசாரிச்சாங்கன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கணும். கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே தடுத்தோம்னா அது பேர் ப்ராகிபிஷன். இங்க கொடுக்கல, கேஸ் முடிஞ்சே போச்சு, ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாங்க. நீ எப்படிப்பா கொடுக்கலாம்? அந்த ஆவணங்களை கொண்டு வா, செஷோரரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணு அப்படிங்கிறதா செஷோரரி. ஸோ ப்ராகிபிஷன், செஷோரரி. கோவாரண்டனா ஒருத்தருக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை கொடுக்குறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம் படிக்கிறோம், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், வேலை வந்து கொடுக்கணும். நமக்கு பரீட்சை எழுத ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி, ஆன் வாட் பேசிஸ் நீ இவங்களுக்கு வேலை கொடுத்த, பை வாட் அத்தாரிட்டி இவர் வந்து வேலைக்கு வந்திருக்காரு, பரீட்சை எழுதுற மயிலாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன கேட்கலாம், கோவரண்ட் வந்து நம்ம வந்து போட்டலாம். ஆனா அம்பானி அவர் கம்பெனியில் யாரோ ஒருத்தர் மேனேஜரா போறான்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கேட்க முடியாது. பிரைவேட் கம்பெனியில் போய் கோவரண்ட் வந்து போட முடியாது. அரசு பப்ளிக் சர்வீஸுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி சரியான கூற்றை கண்டறிக. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி வந்து சொல்லக்கூடியது. அடுத்து இது வந்து கரெக்ட், 36ல இருந்து 51 வரைக்கும் தான் இருக்கு டிபிஎஸ்பி பத்தி. அடுத்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்னன்னா புதுமையான சிறப்பம்சங்கிறார், நோவல் ஃபியூச்சர் அப்படிங்கிறாரு. அதுவும் சரியான ஒண்ணு. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா முடியும் சொல்றாங்க. முடியாது. ஏன்னா உரிமைகள் மீறப்பட்டா 32 படி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா வேற டிபிஎஸ்பி மீறப்பட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல் டீல் வித் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இந்த டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் 4ல இருந்து எடுத்துக்கிறோம். பார்ட் 4ல இருக்கு, அயர்லாந்து இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ 36ல இருந்து 51 வரைக்கும் கூடியது. இதுல கான்ஸ்டியூஷன்ல காந்தியன், லிபரல் இன்டலெக்சுவல், சோசியலிஸ்ட் அப்படின்னு பிரிக்கல. ஆனா ஜென்ரலா நம்மளா 3 வந்து பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம்னா டிபிஎஸ்பிக்கு
லக்ஷ்மிகாந்த் புக்கோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சு நம்ம வந்து அது பார்த்துருவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டியில் அது படிச்சாவே இத்தனை கேள்வி நமக்கு அதுக்குள்ள இருந்து வரி வரியா எடுக்கப்பட்டிருக்கு. அதுவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கிறதுல 12th புக் வச்சிருப்பேன். 12th நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கக்கூடியதை அண்டர்லைன் பண்ணி நம்ம வரிக்கு வரி அதை வந்து பார்த்துருவோம் டிபிஎஸ்பிக்கு. ஏன்னா டிபிஎஸ்பி புக்கில் எங்கேயுமே நமக்கு வந்து தெளிவாக கிடையாது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிபிஎஸ்பி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.